சோசியல் ஜூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளான். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வர சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சில கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டி அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த சீரிஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறது பார்த்தீங்கன்னா, வல்லவன் படத்தில் வர ரீமா சென்னோட கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பேர் கீதா. அந்த படம் பார்த்தீங்கன்னா, ரீமா செனுக்கு வந்து வேற ஒரு படம் அவங்களோட ஆக்டிங்கை பேசணும் அப்படின்னா, இந்த படத்தை தவிர வேற எந்த படமும் இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் ஷேடை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த கேரக்டர் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் நிறைய இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, காலேஜில் பார்த்துருப்பீங்க, ஏன் பப்ளிக்லோட கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஈவன் செலிபிரிட்டிஸ் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ நார்சிசிஸ்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி என்னன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து என்னன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் எல்லாமே, என்னை சுற்றி தான் எல்லாமே இருக்கணும், எனக்கு தான் நிறைய அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த பர்சனாலிட்டிக்குள்ளே வருவாங்க. அதாவது நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் என்னை கண்டுக்கணும், எல்லாரும் என்கிட்ட பேசணும். ஸோ அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக அவங்க வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஈவன் ஒரு ஒரு டெத் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாவு வீடு. அந்த சாவு வீட்டில் உங்களுக்கு என்ன அந்த அந்த எல்லாருமே துக்கமாக தான் இருப்பாங்க. பட் அந்த இடத்துலையுமே வந்து நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் நிறைய இருக்கும். மேனிப்புலேஷன் அப்படின்னா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வராத ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு வேணான்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து அவங்க பேசி 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 மைண்ட் கேம் ஆடி உங்களை வந்து அதை கன்வின்ஸ் பண்ணி பண்ணி வைக்கிறது. இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜோனில் வந்து உங்களை போட்டு லாக் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் கீழே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து சாதிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களே வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் விக்டிம் கார்டை கூட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நீங்கள் வந்து சப்போஸ் அதை பண்ணலை அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள வந்து ஏதோ ஹார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த சீனே மாத்திடுவாங்க. நீ எனக்கு வேண்டாம் கிதா, ப்ளீஸ் ப்ளீஸ் கிதா, கிதா கால பிடிக்கிறேன் கிதா. ஸோ இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கூட நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து அவங்கள நீங்கள் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நல்லா அழகாக இருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஹாப்பினஸ் ஃபீல் வரும். அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட தான் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுப்பாங்க, நிறைய இதுவாக வச்சுப்பாங்க. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே போர்டம் ஆகிடும் அவங்களுக்கு. அதாவது சொன்ன பர்சனே வந்து திருப்பி திருப்பி என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து திகட்ட ஆரம்பிச்சுட்டு, அடுத்தவங்க வேற யாராவது இது மாதிரி இருக்காங்களா அப்படின்றது அதை தேடி போயிடுவாங்க. ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மாக தான் ஒரு பர்சன் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய பேர் கூட ஒரு நல்ல டீப் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களை வந்து நீங்கள் அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் வந்து பேர் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கோவத்தை அவங்க பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களே பர்ஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வேற ஒரு ஃபேஸ் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்களோட எமோஷனல் சைடை வந்து அந்த டைமில் காட்ட ஆரம்பிச்சு, கடைசியில் வந்து உங்களை வந்து நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து கில்ட்டி ஆக்கிடுவாங்க. ஸோ கில்ட்டி ட்ராப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். உங்களை வந்து கடைசியில் கில்ட்டி ஆக்கி ஃபீல் பண்ண வச்சுட்டு, நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணதே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக அது மறக்காத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து சுற்றி இருக்காங்க. பட் அதை வந்து எதனால இது மாதிரி பர்சனாலிட்டிஸாக மாறுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்ஸ்னால இருக்கலாம், அவங்களோட அந்த ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அப்படி இருந்திருக்கலாம், அதே மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைல்டு அப்யூஸ். அதாவது சைல்டு அப்யூஸ்ன்றது வந்து செக்ஷுவல் அப்யூஸ் கிடையாது. அவங்க சைல்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு பாசமோ இல்லை வந்து ஒரு ரெக்கக்னிஷனோ கிடைச்சிருக்காது. அதே மாதிரி நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ப்பு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலியில் இல்லை அவங்க அவங்க பார்த்து வளர்ந்த சில பேர் வந்து அதே மாதிரி இருந்தாங்கன்னா, அந்த கேரக்டரிஸ்டிக் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து சொசைட்டியில் நம்ம வந்து பேன்லாம் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அவங்கள ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கனாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து எவ்வளோ தான் பர்ஸ்ட் அவுட் ஆனாலும் நீங்கள் வந்து காமாக வந்து ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எனர்ஜிக்கு ஈக்குவலாக சண்டை போடுற ஆட்கள் தான் எப்போவுமே தேவை. நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே காமாக இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உங்களே வந்து போர் அடிச்சிடும்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் இது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சினிமாவில் வந்த ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் பண்ணுற கேரக்டர்ஸோட பின்னாடி கேரக்டர் ஸ்டடி பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ. நான் பார்க்குறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வரட்டா.